ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் உருளைக்கிழங்கு 4 சேர்த்துக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டு நான் வேக வச்சு மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கையில் மசிக்கிற அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறேன். 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி காய் துருவுறதுல பூண்டை வந்து துருவி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக ரொம்ப பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஃபுல்லாக எடுத்திருந்த பூண்டு துருவி முடிச்சதுக்கப்புறமா இது கூட கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொத்தமல்லியோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே எடுத்துருக்கேன் நான். இது கூடவே அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கோட சேர்த்து நான் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்க்கலை. உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்ததுனால அதில் ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதத்திலே நான் எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதனால் தண்ணி சேர்க்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாலே நல்லா கரெக்டாக கெட்டியான பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் கார்ன்ஃப்ளவர் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம நல்லா ஒரு கெட்டியான பேஸ்ட்டாக கொஞ்சம் கரைச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு பிளேட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும்னு தெரியும். ஒரு வேளை தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிரெட் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் ரஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரஸ்க்கை வாங்கி கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஷேப்பாக நம்ம கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்கொயராகவோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ நான் வந்து கொண்டு வந்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து ரவுண்டாக வேணுனாலும் நீங்கள் ரவுண்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் எல்லா உருளைக்கிழங்கையும். ஒரு பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நீங்கள் மசிச்சுக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி ஷேப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்குமே நான் வந்து ரெடி பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா நம்ம புரட்டி எடுத்துட்டோம்னா போதும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீஸையும் நல்லா எடுத்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்கையுமே கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரில் போட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். தீயை குறைச்சிட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்கிற அந்த உருளைக்கிழங்கை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணலை, கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்.
ஃபுல்லாக வச்சிட்டோம்னா மேலே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் கொஞ்சம் வெந்திருக்காது. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குலாம் வேக வச்சு தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆனால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தீ ஃபுல்லாக வைக்காமல் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கிட்டா போதும். ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப குறைச்சி வச்சிட்டோம்னாலும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும். அதனால் சும்மா லைட்டாக நம்ம குறைச்சிக்கிட்டா போதும். தீ குறைச்சிட்டு குக் பண்ணோம்னாலே சூப்பராக வந்துடும். ஒரு பக்கம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு முழுகிற அளவுக்கு கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் வந்தால் போதும் நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னும் மீதி இருக்கிற உருளைக்கிழங்கை வந்து நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்கையும் நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து பிரெட் க்ரம்ஸ் தான் வந்து விழுந்திருக்கு. நல்லா எண்ணெய் சூடு ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். நல்லா சுட சுட இந்த மாதிரி ஸ்நாக் ரெடி பண்ணிவிட்டு ஒரு கப் டீ இல்லை காஃபியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக 2 பீஸ் சாப்பிட்டு டீ குடித்தோம்னா ஈவினிங் ஸ்நாக் முடிஞ்சிடும் நமக்கு. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நம்ம உருளைக்கிழங்கு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்குன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா மேலேயும் வந்து சாஃப்டாகிடும். நல்லா சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சூப்பராக சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்கும். ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா டக்குன்னு இந்த ஸ்நாக்கை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.